நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லையும் மாரியம்மனை எப்படி சிறப்பித்து வழிபடுறாங்க அப்படின்னு நான் சென்ற பதிவில் சொல்லியிருந்தேன். ஆனால் கேரள மாநிலத்தை மட்டும் சொல்லலை. அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. கண்ணகி மதுரையை எரித்த பிறகு அவ்வளோ கஷ்டம் இருந்தும் தன்னுடைய சொந்த ஊரான சோழ நாட்டுக்கு போகாமல் மதுரையை எரித்த கையோட நேராக போய் சேர நாட்டில் ஒரு மலை மேலே அமர்ந்தாங்கன்னோ அங்கேருந்து விண் புகுந்தாங்கன்னு அங்கேருந்த மலைவாழ் மக்கள் சேர மன்னன் கிட்ட சொன்னதுனால சேர மன்னன் கண்ணகிக்கு கோவில் கட்டி வழிபட்டார் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் குறிப்பு இருக்குது. ஆனால் கேரளாவில் இருக்கிற சில பேர் இந்த கதையை வேறு மாதிரி சொல்கிறாங்க. கண்ணகி மதுரை எரித்த கையோட நேராக சேர நாட்டில் கொடுங்கல்லூர் வந்ததாகவும் அங்கே இருக்கிற பத்ரகாளி அம்மனோட கண்ணகி ஐக்கியமானதாகவும் சில பேர் நம்புகிறாங்க. ஆனால் இதற்கான எந்த வரலாற்று இலக்கிய சான்றுகளுமே இல்லை. சொல்லப்போனால் இந்த சிலப்பதிகாரத்துடைய கதையை எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா, பாண்டிய நாட்டுக்கு வந்த கண்ணகியை பாண்டிய மன்னனும் பாண்டிய நாட்டு மக்களும் கஷ்டப்படுத்தி அவங்கள வேதனைப்படுத்தினதாகவும், இதே கண்ணகி சேர நாட்டுக்கு போன போது சேர நாட்டு மன்னனும் அங்கேருந்த மக்களும் கண்ணகியை தெய்வமாக நினச்சி அவங்களுக்கு கோவில் கட்டி வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த சேர நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு சிறந்த மக்களாக இருப்பாங்க அப்படின்றத ஒரு குறிப்பிடும் விதமாக தான் இந்த கதையை அமைச்சிருக்காங்க. இதே கண்ணோட்டத்தில் 1968 மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கொடுங்கல்லூர் அம்மா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. இதில் கண்ணகியாக நடித்த KR விஜயா மதுரை எரித்த கையோட நேராக கேரளாவுக்கு போய் கொடுங்கல்லூர் அப்படின்ற இடத்துல காலியாகவே மாறி அமர்ந்துடுவாங்க. அவங்க தான் கொடுங்கல்லூர் அம்மா அப்படின்னு கேரளா மக்கள் எல்லாம் வழிபடுறாங்கன்னு, கேரளா மக்கள் எந்த அளவுக்கு சிறந்த மக்கள் தெரியுமா அப்படின்ற மாதிரி படம் எடுத்து வச்சுருப்பாங்க. கண்ணகி கொடுங்கல்லூர் அம்மனிடம் ஐக்கியமானதாக இருந்த நம்பிக்கையை ஒரு படி தாண்டி போய் அங்கே இருக்கிற காளி தேவியே கண்ணகி தான் அப்படின்ற அளவுக்கு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சில பேரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நிலைமை தான் இலங்கையிலையும். அங்கே இருக்கிற மாரியம்மன் கோவிலெல்லாம் கண்ணகி கோவிலாக மாற்றி கண்ணகி கையில் வேப்பிலையை கொடுத்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. கண்ணகிக்கும் வேப்பிலைக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றி வழிபடுறது தான் சிறந்த வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கும் கண்ணகிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், இங்கே கண்ணகி தான் மாரியம்மன்னு புலிகிட்டு இருக்க யாருமே வாயே திறக்க முடியாது. இப்படி மாரியம்மனுடைய எந்த வழிபாட்டிலையும் சம்பந்தம் இல்லாத கண்ணகி என்ற கதாபாத்திரத்தை கொண்டு கண்ணகி தான் மாரியம்மன்னு மக்களிடம் பொய் சொல்லிட்டு திரிகிற இந்த கும்பல் கிட்டேருந்து நம்ம மக்கள் ரொம்ப உஷாராகவே இருந்துக்கணும். அடுத்த பதிவில் மாரியம்மனுடைய வழிபாட்டை பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் தெளிவாக சொல்கிறேன். என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.